ஐயப்பனுடன் சேர்ந்திருக்கும் மும்மூர்த்திகள் யார் தெரியுமா? முதலில் தடைகளை நீக்குவது விநாயகர். எந்த புண்ணிய காரியத்தையும் தொடங்கும்போது முதலில் விநாயகர் என்ற முறையே நம்ம இந்து சமயம். அதனால்தான் ஐயப்பன் சந்நிதியில் முதலில் விநாயகர் தரிசனம் இருக்கும். உடன் விநாயகரின் ஆசிர்வாதம் இருந்தால் படிக்கட்டுகள், விரதம் எதுவும் தடையில்லாமல் நடக்கும் என்பதற்கு அடையாளம். சக்தியும் வெற்றியும் தருபவர் முருகர். ஐயப்பன் பிறப்பு கதைதான் ஹரஹர சரவணபவா, சக்தி சேர்ந்த புதல்வன். அதனாலே முருகன் சக்தியின் தெய்வமும் வீரமும் ஞானமும் கொடுக்கும் சக்தி. ஐயப்பன் பயணத்தில் பாதையில் வரும் சிரமத்தையும் உடல் மனம் கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்ள முருகரின் ஆசி தேவைப்படும். தர்மசாஸ்தாவின் ஆணை, சமநிலையும் பாதுகாப்பும். ஐயப்பன் தர்மசாஸ்தா. அவர் தர்மத்தை காத்து அனைவரையும் சமமாக காக்கும் தெய்வம். இந்த தர்ம பாதையில் கடவுளின் 3 ரீதியான சக்திகள் சேர்ந்தால்தான் முழுமையான பயன் கிடைக்கும். விநாயகர், முருகர், ஐயப்பன் மூவரும் சேர்ந்தால்தான் பூரண ஆசிர்வாதம் கிடைக்கும் என்று நம்பிக்கை. தொடர்ந்து இது போல நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.